ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துக்குண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். புரட்டாசி மாதத்தில் வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி வக்கரம், ராகு, கேது, குரு அதே இடத்தில் அவ்வாறே அமர்ந்திருக்கிறது. மாதாந்திர கிரகங்களில் பார்த்தோம்னா இது நாள் வரை சிம்ம ராசி மண்டலத்தில் இருந்த சூரியன் கன்னிராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு. மேலும் ஆங்கில தேதி 3/10/2025 புதன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலாத்துக்கு வெளியே வந்து செவ்வாய் என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார். 9/10/2025 சுக்கிரன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசியில் நீசம் பெற போகிறார். இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி சூரியன் பார்வை இருக்கிறது, சுக்கிரன் நீசம் இருக்கிறது. இந்த சுக்கிரனுக்கு சனி பார்வை அப்படிங்கிறது வக்ர சனியின் உக்ர பார்வை. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த சனி சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வையே தனித்தனியாக விளக்கங்கள் கொடுத்து நம்ம 12 ராசிகளுக்கும் 12 வீடியோவாக போடக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும் பொழுது இதன் காரகத்துவ பாவகத்துவ விஷயங்களை அதனுள் அடக்கியுள்ளோம். அதனால் இந்த பதிவுகளை நீங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். இந்த கிரக நிலைகள் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பட்டையை கிளப்ப போகிறதா அல்லது உங்களை புரட்டி போட போகிறதா என்பதை விவரமாக காண இருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு பலன் எவ்வாறு இருக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ராசியாதிபதி 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் முழுவதுமே 12ஆம் இடத்தில் வந்து அமர்கிறது. இப்போ இந்த 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானமா அப்படின்னா ஆமாம், அது விரயஸ்தானம் தான், அது செலவு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை குரு பார்க்கிறது. இது குரு மங்கள யோகம். அப்போது தனஸ்தானாதிபதி ராசியை பார்க்கிறது, தனஸ்தானாதிபதி ராசியாதிபதியை பார்க்கிறது. இப்போ தனம்னா வருமானத்தை இவர்கள் ஈட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சாட்டர்ன் இப்பொழுது வக்கரமாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம். இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களை ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக ஆக்கி விடுவார். அப்போது இதனால் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்த இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அவங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அது படிப்பாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் ஒரு தெளிவு வேணும், ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் சுறுசுறுப்பாக இவர்கள் செயல்படுவார்கள். மேலும் மேலும் அபிவிருத்தி அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இப்போது ஒரு விட்டதை, ஒரு இழந்ததை, எங்கு தோல்வி அடைந்தார்களோ அங்கு ஒரு வெற்றியை இவர்கள் தட்டி பறிப்பார்கள்னு எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். பார்க்கட்டுமே அப்படின்னு நீங்கள் சொன்னால் 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். அந்த இடத்துல தான் செவ்வாய் உச்சமடைகிறார். இப்போது ஜோதிடத்தில் பார்வை பலம்ங்கிறது அதீத முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். அப்போது அந்த முயற்சியை, வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அயராமல் ஓயாமல் உழைப்பார்கள். ஏன் அப்படின்னா செவ்வாய் சொந்த வீட்டை, 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 6ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய வம்பு, வழக்கு, நோய், எதிரி போன்ற விஷயங்கள்லிருந்து ஒரு தீர்வு, ஒரு தெளிவு அப்படிங்கிறது இவர்களுக்கு மேலும் மேலும் ஏற்படும். குரு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், ஒரு பேமெண்ட் கொடுக்கணுமே அப்படின்னு ஆதங்கப்படாமல், ஒரு கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய பணத்திலிருந்து அனைத்து விஷயத்தையும் சிறப்பாக ஹேண்டில் செய்வது. மேலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதும், ராகுவிற்கு திரிகோணத்தில் குரு அமர்வதும், இடம், பூமி, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அபிவிருத்தி. பொதுவாக 4ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டாலும்
ராகுவிற்கு குரு பார்வை, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவையும் அபிவிருத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் அதிபதி விரையாதிபதி லாபத்தில், ஆனால் அது நீசம். இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா, விரையாதிபதி நீசம் நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் போட்டு அது பாசிட்டிவ்ங்கிற கணக்கில், கெட்டவன் கெட்டானங்கிற கணக்கில் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ 7ஆம் அதிபதி இவங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுதே. இவர் நீசம் அடைகிறாரே அப்படின்னா, பாம்புகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற சுக்கிரன் 11ஆம் இடம்ங்கிற ஸ்தான பலத்தை பெறுவது ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸு, பாம்பை விட்டு வெளியில் வர்றது இன்னொரு விதத்தில் ப்ளஸ்ஸு. அவர் நீசம் அடைந்திருந்தாலும் இப்போ இங்கே சாட்டனுடைய பார்வை இந்த இடத்தில் வந்து சுக்கிரனின் மேல் விழுகிறது. அதுவும் வக்ர சனியின் உக்ர பார்வைங்கிறது. இங்கு சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா, இந்த சுக்கிரனை தூண்டி விடுவார். அப்போது லைஃப் பார்ட்னர் மூலமாக, பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக இவங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் பார்த்தோம்னா சுக்கிரன் வந்து காதல், காமம், உல்லாசம், லக்ஸரி, சேட்டைகளை குறிகாட்டுவதனால் இதெல்லாம் கட்டாயி ஃபில்டராகி ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற ஒரு தெளிவான ஒரு கான்செப்டில் வந்து அமருவார்கள். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விருச்சிகத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற சூரியனும் இத்தனை நாள் பாம்புகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டார். அவரும் இப்பொழுது 11ஆம் இடம் லாபத்தில் வந்து அமர இருக்கிறார். அவரை சனி பார்த்தாலும் ஸ்தான பலத்தில் அவர் என்னென்ன அபிவிருத்தியை கொடுக்கணுமோ கண்டிப்பாக அதை கொடுத்துத்தான் ஆவார். குறிப்பாக சித்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுதும், தனது சொந்த நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுதும், இந்த அரசாங்கம், பிஸ்னஸ், வியாபாரம், உயர்நிலை, உயர் பதவிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலும் 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 அற்றியும் அபிவிருத்தியும் ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும். இவர்களுக்கு அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்தாலும் அவருக்கும் குரு பார்வை இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவருக்கும் குரு பார்வை இருக்கிறது. இப்போ எப்படி தேடி பார்த்தாலும் இதில் வந்து பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சனி சூரியன் பார்வை, இதற்கு மட்டும் இவர்கள் தேய்பிறை அஷ்டமி வரக்கூடிய நாட்களில் பைரவர் வழிபாடு ராகு காலத்தில் செய்கிறது, மேலும் மேலும் இல்லைன்னா யமகண்டத்தில் கூட செய்கிறது, இதெல்லாம் இவர்களுக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பதும், தனஸ்தானம் சொந்த வீட்டை குரு பார்ப்பதும் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கண்டிப்பாக வலுவிழந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மீண்டும் வலு பெறுவார்கள். புரட்டாசி மாதத்தில் இவர்கள் பட்டையை கலப்புவார்கள்னு சொல்வதுதான் உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.